ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்மளுடைய ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ இந்த பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் பார்ப்போமானால், ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அப்போ நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பலனை பெற்றுக்கொண்டு நாம சோர்வை மேற்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்க பல காரியங்களை குறித்து சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த சோர்வின் நிமித்தம் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்காம அந்த சோர்விலே நீங்க மனமுடைந்து போய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் போது, நீங்க ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு புது பலனை தருவார். அந்த பலனால உங்களை அவர் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, இன்னைக்கும் வாழ்க்கையில பல சோர்வுகள் மத்தியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க நீர் அப்பா ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் அவர்களுக்கு வந்து சேருவதாக என்று சொல்லி நாங்க ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை புதிய பலத்தினால நிரப்புவார். ஆமென். God bless you.